ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான பேசன் சேவ் தான் பார்க்க போகிறோம். ஓம் பொடின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம செஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டிய வேலையே இருக்காது, வீட்டிலே செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய கப் அளவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உடச்சக்கடலை பவுட்ரு எடுத்துக்கோங்க. உடச்சக்கடலை பவுட்ரு ப்ளஸ் அதே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு டால்டா இல்லாட்டி எண்ணெய் கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நல்லா லூஸாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு புழிய வரும். ஸோ இப்போ இதை ஒரு முறுக்கு அச்சில் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அந்த அச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஓமப்பொடிக்கு கரெக்டாக இருக்கும். அதில் இந்த மாவு அதில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இது மீஷோவில் இருக்குது இந்த அச்சு. ஐ திங்க் 300 தான் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த நார்மல் முறுக்கு அச்சை விட இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதை வாங்கிக்கோங்க. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வரணும் கரெக்டாக இந்த மாதிரி மாவு. இது மாதிரி வந்துச்சான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடாக வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். சூடானது இதை டைரெக்டாக நம்ம கடாயிலே இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். ஏன்னா பெருசாக இருக்கிறதால எடுத்து நம்மளால் போட முடியாது. ஸோ டைரெக்டாக கடாயிலே போட்டுருங்க. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சின்னு. இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம் தேவையே இல்லை. மாவு பிசைஞ்ச உடனே டைரெக்டாக நம்ம முறுக்கு பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மேலே பபுள்ஸ் வருது பார்த்திங்களா, இந்த பபுள்ஸ் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இந்த முறுக்கு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு ஃபோக்கோ இல்லாட்டி ஒரு கம்பி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ பேக் சைடும் கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா அது வேகும். ஸோ இதை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கிறிஸ்பாக வந்துடுச்சு. அவ்வளோதான், பாருங்கள் நம்ம ஓம் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நேரம் எடுக்காது, ஹார்டாக இருக்கும்னு நினைக்கலாம். பட் நீங்கள் செஞ்சிங்கன்னா இதை விட ஈஸி வேறு எதுவுமே இல்லைன்னு நினைப்பீங்க. நல்லா கண்டிப்பாக நல்லா 1 மாதத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸு செஞ்சு வச்சிடலாம். ஈவினிங் பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.